வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பென்குயின் பத்தி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள பார்க்க போறோம். மொத்தம் 18 வகையான பென்குயின்கள் உலகின் பல இடங்கள்ல காணப்படுது. உலகத்திலேயே அண்டார்டிகா குளிர தாங்குற ஒரே சக்தி கொண்டது பென்குயின்கள் மட்டும்தான். ஆண் பென்குயின்கள் கடுமையான குளிரிலிருந்து முட்டைகளை காத்துக்கொள்ளணுன்ற காரணத்துக்காக தங்களோட கால்களுக்கு இடையில் அதை வைத்து பாதுகாக்குது. பென்குயின்களின் குளிர்தாங்கும் சக்திக்கு காரணம் ஒரு சதுர அடிக்கு 100 இறகுகள் என்ற கணக்கில் இருக்க அதோட அடர்த்தியான இறகுகள் தான். அவற்றின் காலடி மூலமாகவும் துடுப்புகள் மூலமாகவும் வெப்பத்தன்மையை பென்குயின்கள் பெறுது. பென்குயின்களை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, சைல், பெரு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள்லையும் இது காணப்படுது. பென்குயின்கள் 250 அடி வரை டைவ் அடிக்கும். அதாவது பெரும்பாலான பறவைகளில் குறுகலாக இருக்கிற எலும்பு பென்குயினில் விரிவாக இருக்கிறதால அதால் கரெக்டாக டைவ் அடிக்க முடியும். பென்குயின் இனங்கள்லேயே ரொம்ப வேகமாக நீந்தக்கூடியது ஜெனட்டோ பென்குயின் தான். சுமார் 22 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் வரை செல்லும். பென்குயின்கள் கடல் உயிரினங்களான மீன்கள் மற்றும் ஸ்குவாட் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கிறது. அதிக அளவு கடல் உணவை எடுத்துக்கிற காரணத்தால் பென்குயின்கள் உப்பு நீர் தன்மையோட போராட முடியும். கண்ணிற்கு மேலே இருக்கிற சூப்பர் ஆர்பிட்டர் கிளான்ஸ் என்ற அமைப்பு மூலமாக உடலில் இருக்க ரத்தத்தில் இருக்க உப்பின் அளவை பென்குயின்கள் நீக்குது. வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக பென்குயின்களோட இனம் 80% அளவிற்கு குறைய தொடங்கியிருக்கு. பென்குயின்கள் கேஸ்ட்ரோஃபிக் மோலட்டன்ஸ் என்ற நிகழ்வுக்கு தங்களை உட்படுத்திக்கிறது. இந்த நிகழ்வின் மூலமாக பென்குயின்கள் தம் உடலில் இருக்க ஃபெதர்ஸை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உதிர்த்துட்டு மீண்டும் புது இறகுகளை உருவாக்குது. இந்த காலகட்டத்தின் போது இவை கடலுக்கு செல்றது கிடையாது. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் பென்குயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் அறிவியல் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.